ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சால்வ் மேத் வித் ஜான். இந்த வீடியோவில் லாஜிக்கல் ரீசனிங்கில் டைஸ் பகடை அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரே வீடியோவில் டைஸில் இருக்க எல்லா டைப்ஸுமே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டைஸுங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் சின்ன வயசில் விளையாண்டுருப்பீங்க. இந்த பரம பதம் விளையாண்டுருப்பீங்கல்ல, சதுரமாக ஒன்று மாதிரி இருக்கும். அதை வந்து உருட்டி விடுவீங்க. ஸோ அதில் ஏதாவது ஒன்று விழுகும், அதை வச்சு நகர்த்துவீங்க. ஸோ அதுதான் வந்து டைஸு. அதில் வந்து மொத்தமாக 6 பக்கம் இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்கல பிக்சரில். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அந்த அந்த டைஸுங்கிறது இருக்கும். ஓகேவா? 1 டாட்டு 2 டாட்டு 3 டாட் அப்படிங்கிற மாதிரி டாட்டில் இருக்கும். நம்ம அதை வந்து இங்கே வந்து நம்பர்ஸில் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ டோட்டலாக ஒரு 6 நம்பர் இருக்கும். 1 2 3 4 5 6 சொல்லி 6 நம்பர் 6 பக்கத்துலேயும் இருக்கும். அப்போ ஒரு பகடையோட மொத்த பக்கங்கள் எத்தனை அப்படின்னா 6 பக்கங்கள். ஓகேவா? இது வந்து ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. அதில் இப்போ ஒரு டைமில் நம்மளால் அதிகபட்சமாக எத்தனை பக்கத்தை பார்க்க முடியும்? அதாவது திருப்பாமல். இப்போ ஒரு பகடையை வந்து டேரெக்டாக வச்சுட்டிங்க, இப்போ தரையில் வச்சுட்டிங்க. ஸோ வச்சுட்டு உங்களால் வந்து இப்போ ஒரு ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக உங்களால் 3 பக்கத்தை தான் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இப்போ 1 இந்த 2 இந்த 5 இந்த 3 டாட்டை தான் நம்மளால் பார்க்க முடியும் கண்ணால். இதுக்கு பின்னாடி இருக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ திருப்பினா தான் பார்க்க முடியும். திருப்பாமல் ஒரு ஆங்கிளில் வச்சு நம்மளால் அதிகபட்சமாக 3 பக்கங்களை தான் பார்க்க முடியும். சரிங்களா? அப்போ ஒரு ஆங்கிளில் வச்சு நம்ம கண்ணுக்கு தெரிகிற மொத்த பக்கங்கள் எத்தனை அப்படின்னா 3. ஓகேவா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து தியரிட்டிக்கல் கொஸ்டினில் சப்போஸ் கேட்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து 2 டைப் தான். ஓகே? ஸோ டைப் 1 டைப் 2 சொல்லிட்டு 2 டைப் தான் இருக்குது. ஒரு பகடை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பகடையில் நம்ம கண்ணுக்கு தெரிகிற இந்த 3 பக்கம் இருக்குல்ல, இந்த 3மே என்னென்னா அருகில் உள்ள பக்கங்கள் அப்படிங்கிறது. இங்கே இப்போ இந்த 2க்கு இந்த 2ங்கிற டாட் எடுத்திங்கன்னா இந்த 1 5ங்கிறது இதுக்கு அருகில் உள்ள பக்கம்ங்கிறது. அதே இந்த 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2 1ங்கிறது 5க்கு அருகில் உள்ள பக்கங்கள். ஸோ இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ 2ஓட எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. இந்த 2ஓட எதிர்ப்பக்கங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இந்த 1 5ங்கிறது என்ன அப்படின்னா இதோட அருகில் உள்ள பக்கங்கள். ஓகேவா? இப்போ இந்த பக்கடையே பாருங்களேன். சரிங்களா? இதில் எத்தனை இருக்குது அப்படின்னா 4 1 3 சொல்லி 3 நம்பர் இருக்கா? இந்த 3மே என்ன அப்படின்னா அருகில் உள்ள பக்கங்கள். இதோட எதிர்ப்பக்கங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா எதிர்ப்பக்கம் இப்போ 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு கீழே உள்ளது தான் எதிர்ப்பக்கம்ங்கிறது. அது வந்து நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா சாதாரணமாக ஒரு ஆங்கிளில் வந்து நம்மளால் 3 பக்கத்தை தான் பார்க்க முடியும். இவங்க என்ன கொஸ்டினாக கேட்பாங்க அப்படின்னா எதிர்ப்பக்கம் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டினாகவே கேட்பாங்க. சரிங்களா? அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பகடையில் டோட்டலாக 2 டைப் இருக்குது. டைப் 1னா என்ன அப்படின்னா இதில் சேமாக எத்தனை பக்கங்கள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ இங்கே ஒரு பகடை இங்கே ஒரு பகடை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரே பகடையோட 2 ஆங்கிள். ஓகேவா? ஒவ்வொரு ஆங்கிளில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல. ஸோ நம்பர்ஸ் வந்து வேரி ஆகும். இப்போ ஒரு ஆங்கிளை வச்சு பார்க்குறீங்க, உங்களுக்கு இந்த ஆங்கிளை வந்து 2 1 5ங்கிறது தெரியுது. அதே இந்த பகடையை திருப்பும் பொழுது நம்மளுக்கு வேறு நம்பர் கிடைக்கும். ஓகேவா? இப்போ 2 1 4ங்கிறது கிடைக்கலாம், அல்லது 5 6 1 அந்த மாதிரி எந்த ஆங்கிள் வேணால் கிடைக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு பகடையோட 2 ஆங்கிள் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை பக்கங்கள் வந்து சேமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இங்கே என்ன இருக்குது? 3ங்கிறது நம்பர் இருக்குது, இங்கேயும் 3ங்கிற நம்பர் இருக்குது. இப்போ இங்கே 4 இருக்குது, இங்கேயும் 4ங்கிறது இருக்குது. அப்போ இந்த டைப் 1ல என்ன அப்படின்னா 2 பக்கங்கள் வந்து சேமாக இருக்கும். ஸோ இங்கே 3 4 இங்கே 4 3. இப்போ 2 பக்கங்கள் சேமாக இருக்கா? இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இதுதான் டைப் 1ங்கிறது. இதுக்கு நம்ம எப்படி எதிர்ப்பக்கம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த சம்மில் வந்து இந்த 3 4ம் இந்த 4 3 சேமாக இருக்கா? இது போக மீது என்ன நம்பர் இருக்குது? இந்த 1 6 இருக்கா? இந்த 2 நம்பருமே வந்து ஒன்றுக்கு ஒன்று எதிர்ப்பக்கமாக இருக்கும். ஓகேவா? இதுதான் டைப் 1ங்கிறது. இப்போ டைப் 1ல வந்து நம்மளுக்கு கொடுக்குற 2 பக்கங்கள் வந்து சேமாக இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ மீதம் வந்து இந்த பகுதியில் ஒரு பக்கமும் இந்த பகுதியில் ஒரு பக்கமும் இருக்கும். அது வந்து ஒன்றுக்கு ஒன்று எதிர்ப்பக்கமாக இருக்கும். ஓகேவா? அதுதான் இந்த டைப் 1ங்கிற கான்செப்ட்டுங்கிறது. ஓகே? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து இந்த டைப் 1ல வந்து இந்த 1ஐயும் 6ஐயும் வச்சு மட்டும்தான் கொஸ்டின் கேட்க முடியும். இதே இந்த 4ஓட எதிர்ப்பக்கம் என்ன, அல்லது இந்த 3ஓட எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. இவங்க கொடுத்துருக்க பகடையை வச்சு நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்கு ஆப்ஷன் எப்படி இருக்குன்னா அன்டிஃபைன் சொல்லியிருக்கலாம். அதாவது விடை கண்டறிய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதுதான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த டைப் 1ல வந்து நம்மளால் மீதம் இருக்கிற அந்த 1க்கும் 6க்கும் மட்டும்தான் நம்மளால் எதிர்ப்பக்கங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இதுதான் டைப் 1ங்கிறது. டைப் 1ல 2 பக்கங்கள் சேமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டைப் 2. இப்போ இந்த டைப் 2 பாருங்கள். ஸோ டைப் 2ல வந்து எத்தனை பக்கங்கள் சேமாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ இங்கே 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. வேறு ஏதாவது பக்கங்கள் சேமாக இருக்கா? வேறு எதுவும் கிடையாது. இப்போ டைப் 2ங்கிறது ஒரு பக்கம் மட்டும் சேமாக இருக்கும். ஸோ டைப் 1ல 2 பக்கங்கள் சேமாக இருக்கும். டைப் 2ல வந்து ஒரு பக்கம் மட்டும் சேமாக இருக்கும். அதுதான் டைப் 2ங்கிறது. இந்த டைப் 2ல வந்து 2 சப்டைப் இருக்குது. சரிங்களா? இதில் வந்து 2க்கும் வந்து ஒவ்வொரு மெத்தடில் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இது 2க்கும் வந்து ஒரே மெத்தட்லேயே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இதில் ஒரு சின்ன ட்ரிக்கும் இருக்குது. ஸோ அதை தான் இப்போ சொல்ல போகிறோம். இப்போது டைப் 2ல வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கேன், அடுத்துள்ள பக்கத்தை கூட்டினால் 7 வரும். அதாவது டைப் 2ல
ஃபஸ்ட்டு சப் டைப்புங்கிறது. நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா அடுத்துள்ள பக்கத்தை கூட்டினா 7ங்கிறது வராது. இது என்ன அடுத்துள்ள பக்கத்தை கூட்டுறது தான் 7 வரும் வராதுங்கிறது. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போது இதில் இருக்க 2 பக்கத்தை எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ 2 1 இருக்கா, இது 2 கூட்டினா நமக்கு என்ன வரும், 3 தான் வரும். ஓகேவா? இப்போ அதே இந்த 5 2 எடுங்க, இது 2 கூட்டினா நமக்கு 7ங்கிறது கிடைக்குதா? அப்போது இந்த பகடையில் 7ங்கிறது கிடைக்குது. இப்போ அவங்க கொடுத்துருக்க 2 பகடையில் ஏதாவது ஒரு பகடையோட கூடுதல், ஏதாவது ஒரு பகடையை எடுத்துக்கும் போது அதோட 2 பக்கத்தோட கூடுதல் 7 வந்துச்சுன்னா அதுதான் இந்த ஃபஸ்ட் டைப்புங்கிறது. அதாவது டைப் 2ல் ஃபஸ்ட்டு சப் டைப்புங்கிறது. ஓகேவா? இப்போது ஏதாவது ஒரு பகடைக்கு வந்தாலே போதும். ஸோ இதுக்கு வந்து ஒரு விதமாக நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், 2 பக்கத்தை கூட்டும்போது நம்மளுக்கு 7ங்கிறது வராது. இப்போ பாருங்கள், இந்த 6ஐயும் 3ஐயும் கூட்டுங்க நம்மளுக்கு 9ங்கிறது வரும். அதே இந்த 6ஐயும் 5ஐயும் கூட்டினா நம்மளுக்கு 11 வரும். அதே இந்த 3ஐயும் 5ஐயும் கூட்டினா நம்மளுக்கு 8ங்கிறது வரும். ஸோ இங்கே கூட்டியில் 7ங்கிறதே வரலையா? அதே மாதிரி 4ஐயும் 2ஐயும் கூட்டினாலும் வராது, 4ஐயும் 6ஐயும் கூட்டினாலும் வராது, அது மாதிரி 6ஐயும் 2ஐயும் கூட்டினாலும் வராது. இந்த மாதிரி கூட்டும்பொழுது, அதாவது 2 பக்கத்தை மட்டும் தான் கூட்டணும். இப்போ இந்த 3 பக்கத்தையும் கூட்டக்கூடாது. இந்த 6 5 இந்த 3 பக்கத்தையும் கூட்டி 7 வருதான்னு சொல்லி பார்க்கக்கூடாது. ஓகேவா? ஏதாவது 2 பக்கத்தை கூட்டும்போது நம்மளுக்கு 7ங்கிறது வராதுன்னு தான் பார்க்கணும். இப்போ எதை கூட்டினாலும் நம்மளுக்கு 7ங்கிறது வரலையா? ஸோ இதுக்கு வந்து ஒரு மெத்தடை சால்வ் பண்ணலாம். இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி கூட்டி பார்க்குறோம், 7ங்கிறது வரல. ஓகே, இப்போ 6ஓட எதிர்பக்கம் எது அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்கன்னு வச்சுங்களேன். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, 6ஓட எந்த நம்பரை கூட்டும் பொழுது நம்மளுக்கு 7ங்கிறது வருதுன்னு பார்க்கணும். இப்போ 6ஓட 1 கூட்டினா 7ங்கிறது வருமா? இப்போ இந்த 1ங்கிறது தான் 6ஓட எதிர்பக்கம்ங்கிறது. ஓகேவா? இந்த செகண்ட் டைப்பில் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போது அதே இதில் 3ஓட எதிர்பக்கம் என்னன்னு சொல்லி கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 3 எடுத்துக்கோங்க. 3ஓட எதை கூட்டினா நம்மளுக்கு 7ங்கிறது வரும்? 3ஓட 4 கூட்டும்பொழுது 7ங்கிறது வருமா? இப்போ இந்த 3ஓட எதிர்பக்கம் என்ன அப்படின்னா அந்த 4ங்கிறது தான் 3ஓட எதிர்பக்கங்கிறது. ஓகேவா? இந்த மாதிரி எது கேட்டாலும் நம்ம வந்து டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம் ஒரே செகண்டில். இந்த கூட்டும்பொழுது 7ங்கிறது வரல அப்படின்னா, ஓகேவா, கூட்டும்போது 7 வரல அப்படின்னா எந்த நம்பரோட கூட்டும்பொழுது நம்மளுக்கு 7 வருதோ அதுதான் அதோட எதிர்பக்கங்கிறது. அது இந்த ஃபஸ்ட் மெத்தட் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, இப்போ நம்மளுக்கு கூட்டும்பொழுது 7ங்கிறது கிடச்சிருச்சு. சரிங்களா? இப்போ இதை சேமாக இருக்க நம்பர் என்னது? இப்போ இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்கா? ஓகேவா? இப்போ அந்த 5ங்கிறத மேலே எழுதிக்கோங்க. இந்த மெத்தடை வச்சு தான் பகடையை வந்து நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ண போகிறோம். இந்த மெத்தடை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. இதை வச்சு எல்லா சம்மையும் சால்வ் பண்ணலாம். அதாவது டைப் 2ல் கேட்குற எல்லா சம்மையுமே வந்து நம்ம இந்த ஒரே மெத்தட் வச்சு சால்வ் பண்ணிடலாம். இப்போ 5ங்கிறது மேலே எழுதியாச்சு. இப்போ இந்த 5லேருந்து கிளாக் வைஸில் எழுதணும். ஸோ இதனே கிளாக் வைஸ், அது இங்கே 5னா இதான் கிளாக் வைஸ். கிளாக் வைஸில் இருக்க அடுத்த நம்பரை தான் இங்கே எழுதணும். இப்போ 5க்கு அடுத்து கிளாக் வைஸில் அடுத்த நம்பர் என்ன இருக்குது? 2 இருக்கா? இப்போ 2ஐ வந்து இந்த சைடில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 2க்கு அடுத்து என்ன இருக்குது? 1 இருக்கா? இந்த 1ஐ வந்து இந்த சைடில் எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்து 2வது பக்கம் வாங்க. ஸோ இங்கே 5 இருக்குது. அதுக்கப்புறம் கிளாக் வைஸில் என்ன நம்பர் இருக்குது? இங்கே 6ங்கிறது இருக்குது. அப்போ 6ஐ இங்கே எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து என்ன நம்பர் இருக்குது? 3ங்கிறது இருக்குது. இப்போ டோட்டலாக நம்ம 5 நம்பர் எழுதியாச்சு. பகடைக்கு மொத்தம் எத்தனை நம்பர் வரும்? 6 நம்பர் வரணுமா? இன்னும் ஒரு நம்பர் மட்டும் மிஸ்ஸிங். அதை வந்து கீழே எழுதிக்கணும். இங்கே என்ன நம்பர் இல்லை? 4ங்கிறது இல்லை. அந்த 4ங்கிறத இங்கே எழுதிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் எழுதிக்கணும். ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த 2 6ங்கிறது ஒன்றுக்கு ஒன்று எதிர்பக்கம். அதாவது 2ஓட எதிர்பக்கங்கிறது 6, 6ஓட எதிர்பக்கங்கிறது 2. அதே மாதிரி இந்த 1 3 ஒன்றுக்கு ஒன்று எதிர்பக்கமாக இருக்கும். அதே மாதிரி இந்த 5 4ங்கிறது ஒன்றுக்கு ஒன்று எதிர்பக்கமாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் இந்த படத்தை மட்டும் நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா எந்த நம்பருக்கு அவங்க எதிர்பக்கம் கேட்டாலும் டக்குன்னு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ 5ஓட எதிர்பக்கம் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா 4ங்கிறது 5ஓட எதிர்பக்கங்கிறது. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்த மெத்தடை வந்து இந்த 7 வந்தால் மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா, இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த மெத்தடுக்கும் அந்த டைப் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு யூஸ் பண்ணும்பொழுது நம்ம கொஞ்சம் ஒரு 5 செகண்ட் எடுத்துக்கிறோமே எக்ஸ்ட்ரா, இது வந்து நம்ம டக்குன்னு டேரெக்டாக ஷார்ட்கட்டில் போட்டலாங்கிறதுக்காண்டி தான் அந்த மெத்தட் சொன்னோம். இப்போது இதுக்கும் வந்து அந்த நம்ம சொன்ன மெத்தடை யூஸ் பண்ணி பார்ப்போமா? ஓகே, இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. கிளாக் வைஸில் எழுதணும். ஸோ இதுவும் கிளாக் வைஸு. இப்போ 6ங்கிறது நம்ம மேலே எழுதிக்கலாம். 6க்கு அடுத்து என்ன நம்பர் இருக்குது? 5, இங்கே 5 வரும். நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருக்குது? 3ங்கிறது இருக்குது, இங்கே 3 வரணும். அடுத்து 6 இந்த செகண்ட் பக்கடையில் வந்து 6க்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்குது? 2ங்கிறது இருக்குது. இந்த 2 இங்கே எழுதணும். அதுக்கு அடுத்து இங்கே இருக்க 4 இங்கே எழுதணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் எழுதிட்டு அதுக்கப்புறம் ரைட்டில் எழுதணும். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் என்ன இருக்கோ அந்த நம்பர் வந்து கீழே எழுதிக்கணும். இதில் என்ன ஒரு நம்பர் இல்லை அப்படின்னா 1ங்கிறது இல்லை, அந்த 1 இங்கே எழுதிக்கணும். ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த 5 2 ஒன்றுக்கு ஒன்று எதிர்பக்கம், இந்த 3 4 ஒன்றுக்கு ஒன்று எதிர்பக்கம், இந்த 6 1ங்கிறது ஒன்றுக்கு ஒன்று எதிர்பக்கம். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்களேன். இப்போ இந்த 3 4 கூட்டியில் 7ங்கிறது வருதா? அதே மாதிரி இந்த 5 2 கூட்டியில் 7ங்கிறது வருதா? அதே மாதிரி இங்கே 6 1 கூட்டும்போது நம்மளுக்கு 7ங்கிறது வரும். ஸோ அதனால தான் இந்த செகண்ட் மெத்தடில் வந்து நம்மளுக்கு எது எதிர்பக்கம் கேட்குறாங்களோ அதை எந்த நம்பரோட கூட்டும்பொழுது 7 வருதோ அதை ஆன்சராக போட்டுரும். இப்போ 5ஓட எதிர்பக்கம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ 5ஓட நம்ம எதை கூட்டும்போது 7ங்கிறது வரும்? 2 கூட்டு தானே 7ங்கிறது வரும். அந்த 2 தான் இது. ஓகேவா? ஸோ இந்த மெத்தடில் கண்டுபிடிக்காமல் நம்ம என்ன பண்ணோம், ஈஸியான ஒரு மெத்தடில் ஸோ எதோட எதிர்பக்கம் கேட்குறாங்களோ அதை எந்த நம்பரால் கூட்டும்பொழுது நம்மளுக்கு 7 வருதோ அந்த ஆன்சரை நம்ம போட்டு போயிடும். ஓகேவா? இந்த மெத்தட்லையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இல்லைனா டேரெக்டாக வந்து
ஸோ எந்த நம்பரால் கூட்டும்போது நம்மளுக்கு 7 வருதோ அதை ஆன்சராக போட்டு போயிடலாம். இப்போ 2 வழியிலுமே நீங்கள் வந்து இந்த டைப் 2 வந்து சால்வ் பண்ணலாம். ஆனால் இந்த கூட்டும் பொழுது 7 வரலைனா மட்டும்தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும். அதாவது இந்த 7 கூட்டிக்கிறது. இப்போ 6ஓட எதிர்ப்பக்கம் என்னன்னு கேட்டோன்னா 6 + 1 7ங்கிறது. ஸோ அவ்வளோதான். அதே கூட்டினா 7 வரும்பொழுது அதுக்கு வந்து இந்த செகண்ட் மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த ஃபஸ்ட் மெத்தடில் உள்ளதை ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செகண்ட் மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணுறதை வந்து ஃபஸ்ட் மெத்தடுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். இதில் நம்ம பார்க்க போகிற ஒவ்வொரு சம்மே ஒவ்வொரு மாடல். சரிங்க? ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, 1 என்ற எண்ணிற்குரிய எதிர்பக்கம் எந்த எண் வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போது 2 பகடை கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, எத்தனை பக்கம் சேமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இதில் எத்தனை பக்கம் சேமாக இருக்குது? இங்கே 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. வேறு ஏதாவது சேமாக இருக்கா? வேறு எதுவுமே சேமாக இல்லை. அப்போ இது வந்து டைப் 2. ஓகேவா? இது வந்து டைப் 2ல் வரும். டைப் 2ல் நம்ம 2 சப் டைப் பார்த்தோம். அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு நம்ம என்ன பார்க்கணும், எதையாவது கூட்டும்பொழுது 7 வருதான்னு சொல்லி பார்க்கணும். இப்போ எதையாவது கூட்டும்போது 7 வருதா? 5 4 கூட்டினா 9, 6 5 கூட்டினா 11, 6 4 கூட்டினா 10 வரல. அடுத்து 3 6 கூட்டினா 9, 6 2 கூட்டினா 8, 2 3 கூட்டினா 5. ஸோ நம்மளுக்கு வந்து எதை கூட்டினாலும் 7ங்கிறது வரல. இப்போ நம்ம கூட்டும்பொழுது 7ங்கிறது வரல அப்படின்னா எந்த நம்பரோட நம்ம கூட்டும்பொழுது 7ங்கிறது வந்ததோ அதான் ஆன்சர்னு சொல்லி சொன்னோம். இப்போ 1ங்கிறது தான் கேட்டிருக்காங்க. இப்போ 1ஓட எதை கூட்டினா 7 வரும்? 6 கூட்டினா 7ங்கிறது வருமா? இப்போ இந்த 6ங்கிறது தான் இந்த 1ஓட எதிர்பக்கம்ங்கிறது. ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. அவ்வளோதான், ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதுதான் கீழே கொடுத்துருப்பேன் நான். சரிங்களா? அடுத்துள்ள பக்கத்தை கூட்டினா நம்மளுக்கு வந்து 7ங்கிறது வரல. அப்போ 1ஓட எதிர்பக்கங்கிறது என்ன? 1 + 6. இப்போ 6ஓட கூட்டும்பொழுது நம்மளுக்கு 7ங்கிறது வருது. அப்போ 6ங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகே, ஸோ இதை நான் வந்து நம்ம இன்னொரு மெத்தடை சொன்னோம்ல, அந்த மெத்தடையும் நம்ம சால்வ் பண்ணலாம். அது எப்படி சால்வ் பண்ணுறது? இப்போ இதில் 6ங்கிற நம்பர் தான் 2 பக்கமும் இருக்குது. இப்போ 6 இங்கே எழுதிக்கோங்க. ஓகே, 6லேருந்து கிளாக் வைஸ். ஓகே, 2 பக்கம் கிளாக் வைஸ்ன்னு எடுக்கணும். 6க்கு அடுத்து இங்கே என்ன இருக்குது? 5 இருக்குது. அந்த 5ஐ இங்கே எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு 4 இருக்குது, அந்த 4ஐ இங்கே எழுதிக்கணும். அடுத்து இந்த பக்கத்தில் என்ன இருக்குது? 6க்கு அப்புறம் 2ங்கிறது இருக்குது. அப்போ 2 இங்கே எழுதணும். அடுத்து 3 இருக்குது, 3ங்கிறத இங்கே எழுதணும். ஸோ பேலன்ஸ் என்ன நம்பர் இல்லை அப்படின்னா 1ங்கிறதா இல்லை, அந்த 1 இங்கே எழுதிக்கணும். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, 1ஓட எதிர்பக்கம்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பார்த்தோம், இந்த 5 2 எதிர்பக்கமாக இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று, இந்த 4 3 ஒன்றுக்கு ஒன்று எதிர்பக்கமாக இருக்கும். பேலன்ஸ் இருக்கிறது வந்து அதுக்கு அது எதிர்பக்கமாக இருக்கும். இந்த 1ஓட எதிர்பக்கம்ங்கிறது என்னது? இந்த 6. சரிங்களா? இதை இந்த மெத்தட்லேயே நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். இல்லைனா கூட்டையில் 7ங்கிறது வரல அப்படின்னா நம்ம சொன்ன மெத்தடு. இப்போ 1ஓட 6 கூட்டும்பொழுது நம்மளுக்கு 7ங்கிறது வருது அப்படின்னா இந்த 6ங்கிறது தான் அதோட எதிர்பக்கம் சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அதாவது டைப் 2ல் செகண்ட் சப் டைப்புக்கு மட்டும் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கூட்டும்போது 7 வரல அப்படின்னா. இல்லை உங்களுக்கு அதில் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா எப்போதும் போல் இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 6 5 4 டைப் 2க்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லா சம்முக்குமே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, செகண்ட் சம், 3இன் எதிர்பக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும், எத்தனை பக்கம் சேமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இங்கே பாருங்கள் 5ங்கிறது மட்டும்தான் சேமாக இருக்குது. அப்போ இது டைப் 2. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், 2 பக்கத்தை கூட்டும்போது 7ங்கிறது வருதான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இங்கே 5 2 கூட்டும்போது 7ங்கிறது வந்துருச்சு. அப்போ இது வந்து டைப் 2ல் பார்த்த ஃபஸ்ட்டு சப் டைப். ஓகேவா? இப்போ கூட்டும்போது 7ங்கிறது வந்துருச்சுன்னா நம்ம சொன்ன மெத்தடு தான். ஸோ 7ங்கிறது வரலனா தான் எதை கூட்டும்பொழுது 7ங்கிறது வருதோ அதை ஆன்சராக போடுவோம். இங்கே கூட்டும்போது 7 வந்துருச்சு அப்படிங்கிறதுனால இப்போ இங்கே சேமாக இருக்கிறது இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. இப்போ 5 எழுதிக்கோங்க. ஓகேவா? 5 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு கிளாக் வைஸ். ஸோ கிளாக் வைஸ், இங்கேயும் கிளாக் வைஸ். ஃபஸ்ட்டு பகுதியில் கிளாக் வைஸ்னால் இங்கே 2 வருமா? அப்போ 2 இங்கே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே 4 வருமா? அப்போ 4 இங்கே எழுதிக்கோங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து 5க்கு அப்புறம் என்ன இருக்குது? 3 இருக்குது. அந்த 3 இங்கே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 இருக்குது, அந்த 1 இங்கே எழுதிக்கோங்க. பேலன்ஸ் என்ன நம்பர் இல்லை? 6ங்கிறது இல்லை, அந்த 6 கீழே எழுதிக்கோங்க. இப்போது 2 3 ஒன்றுக்கு ஒன்று எதிர்பக்கம், இந்த 4 1 ஒன்றுக்கு ஒன்று எதிர்பக்கம். அதுக்கடுத்து இங்கே 5 6 ஒன்றுக்கு ஒன்று எதிர்பக்கம். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? 3ஓட எதிர்பக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இப்போ 3ஓட எதிர்பக்கங்கிறது என்னது? 2ங்கிறதா 3ஓட எதிர்பக்கம். ஓகேவா? ஆன்சர் இங்கே சியில் இருக்குது. ஆப்ஷன் சியில் 2ங்கிறது இருக்குது. அப்போ 2ங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகேவா? இதை கொஞ்சம் தெளிவாக இங்கே கொடுத்துருப்பேன். அதாவது பக்கத்தை கூட்டும்போது 7ங்கிறது வருது, அதனால் 5ங்கிறத மேலே எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வரிசை எழுதுறேன். இங்கே 2 4 எழுதுவேன். அதுக்கப்புறம் 3 1. அதுக்கடுத்து பேலன்ஸ் இருக்குது 6 கீழே எழுதியாச்சு. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? 3ஓட எதிர்பக்கம் தான் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 2ங்கிறதா 3ஓட எதிர்பக்கம். அதுதான் அதோட ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்படி ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். தேர்ட் சம், 4இன் எதிர்பக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எத்தனை பக்கம் சேமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இங்கே 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. அப்போ 2 பக்கம் சேமாக இருக்குது. ஓகேவா? இப்போ 2 பக்கம் சேமாக இருக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் இருக்குது ஒன்றுக்கு ஒன்று எதிர்பக்கமாக இருக்குமா? அப்போ 4ங்கிறது 5க்கு எதிர்பக்கம், 5ங்கிறது 4க்கு எதிர்பக்கம் அப்படிங்கிறது தான் இந்த டைப் 1ல் நம்ம பார்த்தது. ஓகேவா? இது டைப் 1 மெத்தட்.
ஓகேவா? டைப் 1 மெத்தட். ஏன்னா இதில் வந்து 2 பக்கம் சேமாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, 4ன் எதிர்பக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 4ஓட எதிர்பக்கம் என்னது? 5ஆ? எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது. அவ்வளோதான். சிம்பிளாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ தேர்ட் சம் இப்படி தான் சால்வ் பண்ணணும். இங்கே கீழே வந்து நான் தெளிவாக எழுதியிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4th சம். 2ன் எதிர்பக்கம் காண்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து 2 பகடை வச்சு பார்த்தோம். ஓகேவா? இப்போ வந்து 3 பகடை. ஸோ இந்த மாதிரி எத்தனை பகடை கொடுத்தாலும் சரி, 4 பகடை, 5 பகடை, எத்தனை பகடை கொடுத்தாலும் சரி, அந்த 5லேருந்து ஏதாவது ஒரு 2 பகடையை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ 2ஓட எதிர்பக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எத்தனை பக்கம் சேமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இங்கே 3 இருக்குது, 2 பகடையாக தான் எடுத்து பார்க்கணும். ஆனால் ஓகேவா? இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது இந்த 2 பகடையில் சேமாக இருக்கா? வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? அப்போ இங்கே 3, இங்கே 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த 2வது பகடையும் 3வது பகடையும் பாருங்கள், என்னென்ன சேமாக இருக்குது? இங்கே 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. வேறு ஏதாவது சேமாக இருக்கா? கிடையாது. அதுக்கடுத்து இந்த 1வது பகடையும் இந்த 3வது பகடையும் பாருங்கள், என்னென்ன சேமாக இருக்குது? இங்கே 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. சரிங்களா? இப்போ எல்லாத்துலேயுமே வந்து 1 தான் சேமாக வந்திருக்கு. அப்போ இது என்னது? டைப் 2 மெத்தடு. ஓகேவா? இது வந்து டைப் 2 மெத்தட். டைப் 2 மெத்தடில் என்ன பண்ணணும் நம்ம? ஸோ ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கிறணும், சேமாக இருக்கிற 2 நம்பர் எடுத்துக்கிட்டு இந்த மெத்தடில் சால்வ் பண்ணணும். ஸோ இந்த 2, 1 இந்த மாதிரி சால்வ் பண்ணுவோம்ல. ஸோ எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கேன் இதை. இந்த மாதிரி மெத்தடில் தான் இதை சால்வ் பண்ணணும். நீங்கள் இந்த 3 பகடையில் ஏதாவது 2 பகடை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆனால் அதில் வந்து நம்பர் வந்து சேமாக இருக்கணும். அந்த மாதிரி பகடை தான் எடுக்கணும். இப்போ இங்கே சேமாக இல்லாத நம்பரை வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. இப்போ இந்த பகடை எடுத்திங்கன்னா 3ங்கிறது தான் சேமாக இருக்குது. அப்போ 3ங்கிறத நீங்கள் மேலே எழுதணும். அதே இந்த 1வது பகடையும் 3வது பகடையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1ங்கிறது சேமாக இருந்துச்சுன்னா இந்த 1ங்கிறத நீங்கள் வந்து மேலே எழுதணும். ஓகேவா? அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஆனால் எந்த 2 பகடையை வேணால் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம்னா, கூடுதல் வந்து 7 வருதான்னு சொல்லி பார்ப்போம்ல. ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி கூடுதல் 7ங்கிறது வந்துருச்சு. இங்கே கொடுத்துருக்க 3 பகடையில் ஏதாவது 1க்கு கூடுதல் 7 வந்தாலும் அந்த இதை வந்து நம்ம டைப் 2ல் ஃபஸ்ட்டு சப் டைப்னு தான் சொல்லி எடுக்கணும். ஓகேவா? ஏதாவது 1க்கு 7 இருந்தாலும் அது வந்து 7 வந்த கணக்கு தான். ஓகேவா? அப்போ நம்ம நார்மல் டைப் தான். 7 வரலனா தான் என்ன பண்ணுவோம், இப்போ இந்த 2ஓட 5 கூட்டி நம்ம 5ங்கிறத ஆன்சராக போட்டுருவோம். ஆனால் இங்கே வந்து 7 வந்துருச்சு. அதனால் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். இப்போ அடுத்துள்ள பக்கங்களின் கூடுதல் 7 வரும். ஏன்னா 2வது இதில் வந்து 7ங்கிறது இருக்குது. நான் ஃபஸ்ட்டு 2 பகடை எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இதில் என்ன காமனாக இருக்குது? 3ங்கிறது காமனாக இருக்குது. இப்போ 3, இங்கேயும் 3, அந்த 3 மேலே எழுதியாச்சு. இப்போ 3லேருந்து கிளாக் வைஸா? ஸோ கிளாக் வைஸ் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இது கிளாக் வைஸு, அதுக்கடுத்து இதுவும் கிளாக் வைஸு. இப்போ 3க்கு அப்புறம் என்ன வரும்? 6ங்கிறது வரும். 6 இங்கே எழுதியாச்சு. அடுத்து 1ங்கிறது வரும். 1 இங்கே எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இந்த செகண்ட் பகடையில் வந்து 3க்கு அப்புறம் 4ங்கிறது வருது. இந்த 4 இங்கே எழுதியாச்சு. அடுத்து 5 வரும். 5 இங்கே எழுதியாச்சு. இப்போ இந்த 5 நம்பர் எழுதியாச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறத கீழே எழுதிக்கிறணும். ஸோ 2ங்கிறது தான் இங்கே இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, 2ஓட எதிர்பக்கம் என்னன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இப்போது 6, 4 1க்கு 1 எதிர்பக்கம், 1, 5 1க்கு 1 எதிர்பக்கம், அடுத்து பேலன்ஸ் இருக்கிறது 1க்கு 1 எதிர்பக்கமாக இருக்கும். இப்போ 2ஓட எதிர்பக்கங்கிறது என்னது? 3ங்கிறது 2ஓட எதிர்பக்கம். இப்போ இதோட ஆன்சர் வந்து 3. சரிங்களா? இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஒரு மெத்தடு போதும். சரிங்களா? இந்த ஒரு மெத்தடை வச்சு டைப் 2ல் எந்த மாதிரி சம் கேட்டாலும் எத்தனை பகடை கொடுத்தாலும் நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். இந்த ஒரு மெத்தடை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஒரு ஹோம்ஒர்க். ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க். ஸோ 4ன் எதிர்பக்கம் காண்க. இங்கே வந்து 4 பகடை இருக்குது. சரிங்களா? எத்தனை பகடை இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்கணும், எத்தனை பக்கம் சேமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ சேமாக இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 7 கூட்டினா 7 வருதான்னு சொல்லி பார்க்கணும். அப்புறம் அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது. இதோட ஆன்சரை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கரெக்டாக தப்பான்னு சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5th சம், 5th மாடல். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம நம்பராக பார்த்தோமா, இந்த சம்மில் என்ன பண்ணியிருக்காங்க, டாட் வச்சு கொடுத்துருக்காங்க. அதாவது 1 புள்ளி, 2 புள்ளி, 3 புள்ளிங்கிற மாதிரி புள்ளி வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியும் கேட்பாங்க. இங்கே 1 புள்ளி இருக்குது, அதை 1 எடுத்துக்கலாம். 2 புள்ளினா 2 சொல்லி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்பர்ஸாக நீங்கள் மாற்றிக்கணும். ஓகே? அப்போ தான் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த புள்ளி வச்சு அப்படியே இந்த நம்பர்ஸை எழுதிட்டேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், எப்போதும் போல் எத்தனை பக்கம் சேமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே 2 இருக்குது, இங்கேயே 2 இருக்குது. இப்போ நம்ம இந்த சம்மில் என்ன பண்ணலாம், 1ஓட எதிர்ப்பக்கம் என்னென்னு கேட்டால் நம்ம 4 சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 2ஓட எதிர்ப்புள்ளி என்னன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அப்போது இதை இந்த 2 பக்கத்தை எடுத்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நான் சொன்னல அப்போவே. ஸோ இந்த 3, 2 இந்த 3, 2 சேமாக இருந்துச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது கேட்டால் மட்டும் தான் நம்மளால் அந்த ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ அடுத்த பக்கடைக்கு போகலாம். ஸோ நம்மளுக்கு இன்னொரு பக்கடை இருக்குல்ல, ஸோ அதை எடுத்துக்கலாம். இப்போ இது 2க்கு என்னென்ன சேமாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஓகேவா? பேலன்ஸ் என்ன இருக்குது, 3, 6 இருக்குது. இப்போ 3ஓட எதிர்ப்பக்கம் என்னென்னு கேட்டாங்கன்னா 6ன்னு சொல்லி நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் நம்மளுக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க, 2ஓட எதிர்ப்பக்கம் என்னென்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இது 2 வச்சும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த 1ஐயும் 3ஐயும் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு 1, 2ஐயும் பார்த்தோம், அதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து 2, 3ஐயும் பார்த்தோம், அதை வச்சு கண்டுபிடிக்க முடியல. அடுத்து என்ன பண்ணுறோம், 1ஐயும் 3ஐயும் எடுத்துக்கிறோம்.
ஓகேவா? இப்போ இதில் என்னென்ன சேமாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. வேறு ஏதாவது சேமாக இருக்கா? ஸோ வேறு எதுவும் சேமாக இல்லை. அப்போ இது டைப் 2 மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போது இந்த 1ஐயும் நம்ம 3ஐயும் வச்சு இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ அது ரெண்டையும் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த 2 பக்கத்தையும் எடுத்தாச்சு நம்ம. ஓகேவா? ஸோ இன்னொன்று நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது இருக்குது. என்னென்னா கூட்டினா 7 வருமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ நம்ம இந்த பக்கத்தில் என்ன பண்ணுதுன்னா 3 4 கூட்டிலாம் நம்மளுக்கு 7ங்கிறது வருது. இப்போ கூட்டினா 7ங்கிறது வருது. ஓகேவா? ஆனால் நம்ம நெக்ஸ்ட் எடுக்கிறதுல என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 பக்கத்தையும் எடுக்கிறோம் ஃபைனலாக. ஆனால் இதில் கூட்டும்போது 7ங்கிறது வருதா? இதில் கூட்டும்போது 7ங்கிறது வரல. அப்போ டேரெக்டாக 2ஓட எதிர்பக்கம்னா என்னென்னா 2 + 5 = 7ன்னு சொல்லி நம்ம ஆன்சரை போட்டு போயிடலாம். ஓகேவா? அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் இதில் வந்து நான் சொன்ன அந்த மெத்தடை வச்சு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ 2ங்கிறத நான் எடுத்திருக்கேன். ஸோ 2 காமனாக இருக்குது. அதனால் 2ங்கிறத மேலே எடுத்தாச்சு. அதுக்கடுத்து கிளாக் வைஸ்னால் அடுத்து 3 வரும், 3 இங்கே எழுதியாச்சு. அடுத்து 1 வரும், 1 இங்கே எழுதியாச்சு. அதுக்கடுத்து இந்த 2வது பக்கத்தில் 6 வரும், 6 இங்கே எழுதியாச்சு. 4 வரும், அதுக்கடுத்து 4 இங்கே எழுதியாச்சு. பேலன்ஸ் இருக்கிறத நான் இங்கே எழுதிட்டேன். சரிங்களா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 2ஓட எதிர்பக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2ஓட எதிர்பக்கங்கிறது 5. ஓகேவா? இந்த மாதிரி ஆன்சர் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அல்லது நம்ம எடுத்த இந்த 2 பகடையில் கூடுதல் வந்து 7ங்கிறது வரலை. ஸோ இப்படி வரலைனாவே 2ஓட எதிர்பக்கம் என்ன அப்படின்னா 5ங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா 2ஐயும் 5ஐயும் கூட்டும்போது தான் நம்மளுக்கு 7ங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நார்மலாக என்ன பண்ணிடுங்க, இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சொல்லிக் கொடுத்த இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி சம்மில் நம்ம என்ன பார்த்தோம், புள்ளி வச்சு கொடுத்துருந்தாங்க. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏபிசிடி வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்குலாம் நம்ம சொன்ன மெத்தடு தான். ஸோ இதில் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எத்தனை நம்பர் சேமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அதாவது எத்தனை லெட்டர் வந்து சேமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே சி இருக்குது, இங்கேயும் சி இருக்குது. வேறு ஏதாவது இந்த 2 பக்கத்தில் சேமாக இருக்கா? ஸோ வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த 2ஐயும் 3ஐயும் பாருங்கள், இங்கே பி இருக்குது, இங்கேயும் பி இருக்குது. வேறு ஏதாவது சேமாக இருக்கா? ஸோ இல்லை. அதுக்கடுத்து இந்த 1ஐயும் 3ஐயும் பாருங்கள், இங்கே இ இருக்குது, இங்கேயும் இ இருக்குது. அப்போது 1 1 மட்டும்தான் சேமாக இருக்குது. அப்போ இது வந்து டைப் 2. ஓகேவா? ஸோ டைப் 2ன்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இதில் கூட்டினா 7 வருமா வராதாங்கிறத நம்ம பார்க்க தேவையில்ல. ஓகேவா? நம்ம மெத்தடை சால்வ் பண்ணிட வேண்டியதான். ஏன்னா நான் லெட்டர்ஸ் தானே இருக்குது, அதனால் இதை கூட்டவும் முடியாது நம்மளால். ஸோ இதில் ஏதாவது ஒரு 2 பக்கத்தையும் எடுத்துக்கோங்க. நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதுக்கு முன்னாடி சம்மில் வந்து 1 2 எடுத்தோமா, இதில் வந்து நான் 2ஐயும் 3ஐயும் எடுத்திருக்கேன். ஓகேவா? எதை எடுத்தாலும் சால்வ் பண்ண முடியுங்கிறத காட்டுறதுக்காண்டி நான் இதில் வந்து 2ஐயும் 3ஐயும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2 3ல் வந்து என்ன சேமாக இருக்குது, இங்கே பிங்கிறது சேமாக இருக்குது. ஓகேவா? பியை மேலே எழுதியாச்சு. அதே மாதிரி கிளாக் வைஸ். ஓகேவா? கிளாக் வைஸ் எழுதணும். அடுத்து ஏ வரும், ஏ எழுதியாச்சு. அடுத்து சி வரும், சி எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இ வரும், இ எழுதியாச்சு. அடுத்து எஃப், அடுத்து எஃப் எழுதியாச்சு. பேலன்ஸ் இருக்கிறதா இங்கே எழுதியாச்சு, டி. சரியா? ஏல ஆரம்பித்து எஃப் வரைக்கும் போது அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, டி மட்டும் தானே இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, சியோட எதிர்பக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே சி இருக்குது அப்படின்னா இதோட எதிர்பக்கம் என்னது, எஃப்ங்கிறதா இதோட எதிர்பக்கம். அப்போ இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? சியோட எதிர்பக்கங்கிறது எஃப். ஆப்ஷன் டியில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எத்தனை நம்பர் வந்து சேமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். பார்த்தோன்னே நம்மளுக்கு டைப் 1 டைப் 2 தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம சொல்லிக் கொடுத்த இந்த மெத்தடு. சரிங்களா? இந்த ஒரே மெத்தடு போதும். இந்த மெத்தடை வச்சு நீங்கள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு எப்படி இருக்காங்க, சிம்பிள்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. சிம்பிள்ஸ் கொடுத்தாலும் சரி, எது கொடுத்தாலும் சரி, நம்ம ஃபஸ்ட்டு எத்தனை பக்கம் சேமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு 2 பக்கடையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது பகடைக்கு நேம் கொடுத்துருக்காங்க, எக்ஸு ஒய் இசட்னு சொல்லி பகடைக்கு நேம் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸுங்கிற பகடையில் என்ன, எக்ஸுக்கும் ஒய்க்கும் பார்க்கும்போது இங்கே ஸ்டார் இருக்குது, இங்கேயும் ஸ்டார் இருக்குது. வேறு ஏதாவது ஈக்குவலாக இருக்கா? அப்போ 1 மட்டும் தான் ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒய்யும் இசட்டையும் பாருங்கள். ஸோ இங்கே ஹேஷ்டேக் இருக்குது, இங்கேயும் ஹேஷ்டேக் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த 1ஐயும் சியும் பாருங்கள், என்ன சேமாக இருக்குது, இங்கே அன்ட்டு சிம்பிள் இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் அன்ட்டு சிம்பிள் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து 1 1 மட்டும் தான் சேமாக இருக்குது. அப்போ இதுவும் வந்து டைப் 2 மெத்தடு தான். ஓகேவா? டைப் 2வில் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம சொல்லிக் கொடுத்த மெத்தடு தான். ஃபஸ்ட்டு இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. பகடை ஒய்யின் அடிப்பக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடிப்பக்கம்னா என்னென்னா, இப்போ பகடை ஒய்ங்கிறது என்னது, இதானே. இதோட மேல் பக்கம் என்னது, ஸ்டாருங்கிறது தான் இதோட மேல் பக்கம். ஸோ இதோட அடிப்பக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இதோட அர்த்தம் என்ன, ஸ்டாரோட எதிர்ப்பக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, செகண்டில் வந்து ஹேஷ்டேக்கோட எதிர்ப்பக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ டோட்டலாக நம்மளுக்கு எத்தனை சிம்பிள் இருக்குங்கிறத வரிசையாக எழுதிக்கிறணும். அப்போ தான் பேலன்ஸ் என்ன இருக்குங்கிறத நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ என்னென்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க, அன்ட்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து ஸ்டாரு, ப்ளஸ்ஸு, ஹேஷ்டேக்கு, அதுக்கடுத்து டிவைடட் சிம்பிள், அதுக்கடுத்து மைனஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மொத்தமாக 6 சிம்பிள் இருக்குது. எந்த 2 பக்கடையும் வேணால் எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டையும் செகண்டையும் எடுத்திருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு செகண்டில் வந்து அதாவது எக்ஸையும் ஒய்யும் எடுத்திருக்கேன். இதில் எது சேமாக இருக்குது, ஸ்டாருங்கிறது தான் சேமாக இருக்குது. அந்த ஸ்டாரை மேலே எழுதியாச்சு. இந்த ஸ்டாருங்கிறத மேலே எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு
இதை வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து கிளாக் வைஸில் எழுதணும். ஸ்டாருக்கு அடுத்து என்ன இருக்குது, அன்ட்டு சிம்பிள் இருக்குது. அப்போ அன்ட்டு இங்கே எழுதியாச்சு. அதுக்கடுத்து ப்ளஸ் சிம்பிள், அடுத்து ப்ளஸ் இங்கே எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்டு பகடையை பாருங்கள். ஸோ ஸ்டாருக்கு அப்புறம் இங்கே டிவைடட் சிம்பிள் இருக்குது, அதை இங்கே எழுதியாச்சு. அடுத்து ஹேஷ்டாக் இருக்குது, அதை இங்கே எழுதியாச்சு. பேலன்ஸ் என்ன சிம்பிள் இருக்குது இங்கே. ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இங்கே எழுதிக்கோம்ல ஆர் சிம்பிள், இதை பாருங்கள். பேலன்ஸ் என்ன இருக்குது, மைனஸ் மட்டும் இல்லை, அந்த மைனஸை கீழே எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, பகடை ஒய்யின் அடிப்பக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒய்யோட அடிப்பக்கங்கிறது ஒய்க்கு நம்ம என்ன பார்த்தோம், ஸ்டாரோட எதிர்ப்பக்கம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம். இப்போ ஸ்டாரோட எதிர்ப்பக்கம் இங்கே என்னது, மைனஸ். அப்போ மைனஸுங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகேவா. இந்த மாதிரி அடிப்பக்கம் சொல்லி கொடுத்தாங்கன்னா, அடிப்பக்கம்னா ஒன்றும் இல்லை, அவங்க கேட்டிருக்கிறதோட எதிர்ப்பக்கம் தான் அது, அதோட மீனிங். அதாவது ஒய்ங்கிற பகடையோட அடிப்பக்கம் கேட்டிருக்காங்கன்னா மேல் என்ன பக்கம் இருக்கோ அதோட எதிர்ப்பக்கம் அப்படிங்கிறதான் இதோட அடிப்பக்கம்ங்கிறது. செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஹேஷ்டேக்கோட எதிர்ப்பக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஹேஷ்டேக் இங்கே இருக்குது. அப்போ இதோட எதிர்ப்பக்கம் என்னது, ப்ளஸ்ஸுங்கிறது தான் இதோட எதிர்ப்பக்கம். இப்போ இதோட ஆன்சர் ப்ளஸ். ஓகேவா. ஸோ இதை கண்டுபிடிச்சாலே இந்த ஒரு மெத்தட் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டாலே நீங்கள் வந்து ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 8வது சம், 8வது மாடல். 4 வெவ்வேறு வகை பகடையில் எதிரெதிர் பக்கங்களின் கூடுதல் 11 என வராத பகடை எது? சரிங்களா. 11ங்கிற வராத பகடை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது எதிரெதிர் பக்கங்களை கூட்டும் பொழுது நம்மளுக்கு 11ங்கிறது வராத பகடை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ எதிரெதிர் பக்கமாக என்னது, நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த 3 பக்கமே வந்து அருகில் உள்ள பக்கங்கள். ஓகேவா. இப்போ எதிர்பக்கங்களோட கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. இப்போ 1 எடுத்துட்டிங்கன்னா இப்போ அந்த 1ஓட எதிர்பக்கங்கிறது இந்த 6 வராது, இந்த 4ங்கிறதும் வராது. ஏன்னா இது வந்து அருகில் உள்ள பக்கங்கள்ல. இதை தவிர வேறு என்னென்ன இருக்குது, 2 வரலாம், 3 வரலாம், 5 வரலாம். ஸோ இது இதோட கூடுதல் வந்து என்ன வரணும்னா 11 வரணுமா. ஸோ அந்த மாதிரி வராத பகடை என்னென்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எந்த 2 பக்கத்தை கூட்டும்பொழுது நம்மளுக்கு 11 வருதுன்னு சொல்லி பார்க்கணும். இப்போது பகடை எடுத்துட்டிங்கன்னா மொத்தமாக பகடைக்கு 6 பக்கமாக, அதில் நம்ம 6ஐயும் 5ஐயும் கூட்டும்பொழுது மட்டும்தான் நம்மளுக்கு 11ங்கிறது வரும். ஸோ வேறு எந்த நம்பரை கூட்டும்போது நம்மளுக்கு 11ங்கிறது வராது. அதாவது 1லேருந்து 6க்குள்ளே எந்த 2 நம்பரை கூட்டும்போது நம்மளுக்கு 11 வரும்னா 6ஐயும் 5ஐயும் கூட்டும்போது தான் 11ங்கிறது வரணும். இப்போது இந்த 3 பகடையில் நம்ம 1ஐயும் 4ஐயும் வச்சு பார்க்குறது வேஸ்ட்டு. ஏன்னா 1ஐயும் 4ஓட எந்த நம்பரை கூட்டினாலும் நம்மளுக்கு 11ங்கிறது வராது. நம்ம இதில் என்ன பார்க்க வேண்டியது என்னென்னா 6, 5 இருக்கான்னு தான் பார்க்கணும். இப்போ 6 இங்கே இருக்குது. ஓகேவா. இப்போ 6 இங்கே இருக்குன்னா இதோட அருகில் உள்ள பக்கம்ங்கிறது 1 இந்த 4 தான். சரிங்களா. அப்போ 1, 4ங்கிறது இதோட எதிர்பக்கமாக வர முடியாது. வேறு என்ன இருக்கலாம், 2 வரலாம், 3 வரலாம், 5 வரலாம். சரிங்களா. இப்போ 5ங்கிறது வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த 6ஐயும் 5ஐயும் கூட்டும் பொழுது நம்மளுக்கு 11 கிடைக்கும். ஓகேவா. அப்போது இந்த ஏங்கிற பகடை வந்து நம்மளுக்கு 11ங்கிறது வரும். ஓகேவா. நம்மளுக்கு வராத பகடை தான் என்னென்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஏங்கிறது ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட்டு இப்போ இங்கேயும் வந்து நம்ம 6 எடுத்துக்கலாம். இங்கே வந்து 2 இருக்குது, 4 இருக்குது. இந்த 2, 4 இதோட அருகில் உள்ள பக்கங்கள். ஸோ இது வந்து அதோட எதிர்பக்கமாக வர முடியாது. அப்போ எதிர்பக்கமாக என்ன வரலாம், 1 வரலாம், 3 வரலாம், 5 வரலாம். இப்போ 5ங்கிறது எதிர்பக்கம் வர சான்ஸ் இருக்குல்ல. அப்போ 6ஐயும் 5ஐயும் கூட்டும்போது இங்கே 11 வரும். அப்போ இதுவும் வந்து வரும். ஓகேவா. இப்போ நம்மளுக்கு வராதான் கேட்டிருக்காங்க. அப்போ பிங்கிறது நம்மளுக்கு கிடையாது. இப்போ ஏயும் கிடையாது, பியும் கிடையாது. நெக்ஸ்ட்டு 3வது பாருங்கள். இப்போ அதே மாதிரி இங்கேயும் 6 எடுத்துக்கோங்க. ஸோ ஏன் நம்ம 6 எடுக்கிறோம்னா 6ஐயும் 5ஐயும் கூட்டும்பொழுது தான் நம்மளுக்கு 11ங்கிறது வரும். மிச்சம் 3ஓ 2ஓ வச்சு நம்ம பார்க்கும்பொழுது நம்மளுக்கு 11ங்கிறது வராது. ஸோ அதில் செக் பண்ணுறது வேஸ்ட்டு. அதனால தான் நம்ம 6 வச்சு செக் பண்ணுறோம். இப்போ 6ங்கிறது இருக்குது. இங்கே இருக்க இந்த 3, 2ங்கிறது வந்து இதோட அடுத்துள்ள பக்கம். இது வந்து இதோட எதிர்பக்கமாக வர முடியாது. வேறு என்ன இதோட எதிர்பக்கமாக வரலாம், 1 வரலாம், 4 வரலாம், 5 வரலாம். இப்போ 5 வரதுக்கான சான்சஸ் இருக்கா. இப்போ இந்த 6ஐயும் 5ஐயும் கூட்டும்போது நமக்கு 11 வரும். அப்போ இதுவும் வந்து சிங்கிறதும் வரக்கூடாது. அவங்க கேட்டிருக்கிறது வராதான் கேட்டிருக்காங்க. இப்போ இதுலேயும் வரும், இதுலேயும் வருமா. அப்போ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆன்சராக வர முடியாது. இப்போ ஏயும் வராது, பியும் வராது, சியும் வராது. நெக்ஸ்ட்டு டியை பாருங்கள். இப்போ டிங்கிறதுல வந்து இங்கே 6 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து 5ங்கிறது வந்துருச்சு. இப்போ 5ங்கிறது அருகில் உள்ள பக்கம் அப்படின்னா இது வந்து இதோட எதிர்பக்கமாக வர முடியாது. ஓகேவா. இப்போ 6ங்கிறத எடுத்துக்கோங்க. 6க்கு என்னென்ன வந்து எதிர்பக்கமாக வரலாம், 1 வரலாம், 2 வரலாம், அதுக்கப்புறம் 4 வரலாம். இதில் எதை கூட்டினாலும் 11ங்கிறது நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னா ஆல்ரெடி 5ங்கிறது என்னது அருகில் உள்ள பக்கமாக வந்துருச்சு. அப்போது இந்த பகடைக்கு மட்டும் கூடுதல் 11 வராது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. டிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகேவா. ஸோ இதை மட்டும் திரும்ப சொல்கிறேன். இப்போ 6ங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 5, 3ங்கிறது இதோட அருகில் உள்ள பக்கம். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, எதிர் பக்கங்களோட கூடுதல் தான் 11 வரணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 6ங்கிறதுக்கு வேறு என்ன எதிர்பக்கம் வர சான்சஸ் இருக்குது, 1 வரலாம், 2 வரலாம், 4 வரலாம். இப்போ எதை கூட்டினாலும் இங்கே 11ங்கிறது வராது. இப்போ 6ஐயும் 1ஐயும் கூட்டுங்க 7 தான் வரும். அதே 6ஐயும் 2ஐயும் கூட்டுங்க 8 தான் வரும். 6ஐயும் 4ஐயும் கூட்டினா 10 தான் வரும். அப்போ இதில் இந்த பகடையில் எதை கூட்டினாலும் நமக்கு 11ங்கிறது கிடைக்காதா. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, வராத பகடை தான் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ டிக்கு மட்டும்தான் வராது. ஸோ ஏக்கு வர சான்ஸ் இருக்குது, பிக்கு வர சான்ஸ் இருக்குது, சிக்கும் வர சான்ஸ் இருக்குது.
ஓகேவா? டிக்கு மட்டும் கண்டிப்பாக வராது. ஏன்னா 5ங்கிறது ஆல்ரெடி அருகிலுள்ள பக்கமாக வந்துடுச்சு. ஸோ இதோட ஆன்சர் வந்து டி. இது ஆப்ஷனில் எங்கே இருக்குது அப்படின்னா பியில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆன்சர் டின்னு பார்த்தோன்னா டக்குன்னு டியை கிளிக் பண்ணக்கூடாது. டியில் வந்து சிங்கிற பகுதியோட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆன்சர் கிடையாது. டிங்கிறது எங்கே கொடுத்துருக்காங்க? பியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி ஆப்ஷன் வைப்பாங்க. ஆப்ஷன் கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷன் மாற்றி போட்டக்கூடாது. ஓகே, அதான் இங்கே கொடுத்துருப்பேன். அதாவது பகடை எதிர்வேறு பக்கங்களின் கூடுதல் வந்து 11 வரணும்னா 2 பக்கங்களோட கூடுதல் வந்து 11 இருக்கணும். 6 கூட்டினா மட்டும் 11 வரும். வராத பகடைங்கிறது என்னது? டி மட்டும்தான் வராது. டிங்கிறது தான் இதோட ஆன்சர். இங்கே ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 9வது மாடல் திறக்கப்பட்ட பகடை. அதாவது பகடைங்கிறது என்னது? டோட்டல் நம்மளுக்கு 6 பக்கம் இருக்கணும். அந்த 6 பக்கத்தில் நம்ம 3 பக்கத்தை பார்க்க முடியும். திறக்கப்பட்ட பகடைங்கிறது நம்மளால் 6 பக்கத்தையுமே பார்க்க முடியும். ஓகேவா? ஒரு ஷேப்பை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு தாளில் வச்ச மாதிரி அப்படி திறந்து வச்சுட்டாங்க. ஸோ இதை தான் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இது பேர் தான் என்னென்னா திறக்கப்பட்ட பகடைங்கிறது. இப்போ இப்படி கொடுத்துட்டு இதோட எதிர்பக்கம் எதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்து அதோட எதிர்பக்கம் எதுன்னு சொல்லி கேட்பாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்போ 6ங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கட்டம் விட்டு அடுத்து உள்ள நம்பர் தான் இதோட எதிர்பக்கமாக இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த 1ங்கிறத அந்த 6ஓட எதிர்பக்கம்ங்கிறது. அதே இது இப்போ 3ங்கிறத எடுத்துக்கோங்க. இப்போ 3 எடுத்துட்டிங்கன்னா ஒரு கட்டம் விட்டு அடுத்துள்ள நம்பர் தான் இதோட எதிர்பக்கமாக இருக்கும். சரிங்களா? இப்போ ஏன் வந்து நம்ம கீழே மட்டும் பார்க்குறோம் மேலே பார்க்கல அப்படின்னா இப்போ 3க்கு அடுத்து ஒரு கட்டம் இந்த 6 விட்டிங்கன்னா இங்கே எந்த நம்பருமே நமக்கு கிடையாது. அதனால தான் நம்ம இப்படி பார்க்கல. அதே இந்த 3க்கு அடுத்து இந்த ஒரு கட்டம் விட்டிங்கன்னா இங்கே எந்த நம்பருமே நமக்கு கிடையாது. அதே மாதிரி இந்த 3க்கு அடுத்து இந்த 4 ஒரு கட்டத்தை விட்டிங்கன்னா இங்கே எந்த நம்பருமே கிடையாது. அதனால தான் நம்ம கீழே உள்ள நம்பரை நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஒரு கட்டம் விட்டு அடுத்து உள்ள நம்பர் தான் இதோட எதிர்பக்கமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம 6க்கு 1ன்னு சொல்லி பார்த்தாச்சு, 3க்கு 5ன்னு சொல்லி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது? 4 இருக்குது. இப்போ 4க்கு ஒரு கட்டம் விட்டு 2ங்கிறது இருக்கா? இப்போ 4ஓட எதிர்பக்கங்கிறது 2. ஸோ அதாங்க கொடுத்துருப்பேன். 6ஓட எதிர்பக்கம் 1, 3ஓட எதிர்பக்கம் 5, 4ஓட எதிர்பக்கம் 2. இந்த மாதிரி திறக்கப்பட்ட பகடையில் இந்த மாதிரி தான் நம்ம எதிர்பக்கம் கண்டுபிடிக்கணும். இதே செகண்ட் சம் ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த சம் பாருங்கள். இப்போ 2ஓட எதிர்பக்கங்கிறது என்னது? ஒரு கட்டம் விட்டு 6ங்கிறது அந்த 2ஓட எதிர்பக்கங்கிறது. ஓகேவா? அடுத்து 3ஓட எதிர்பக்கங்கிறது என்னது? ஒரு கட்டம் விட்டு இந்த 4ங்கிறது தான் இதோட எதிர்பக்கம் மாதிரி. இப்போ 2ஓட எதிர்பக்கம் 6ங்கிறது பார்த்தாச்சு, 3ஓட எதிர்பக்கம் 4ங்கிறது பார்த்தாச்சு. பேலன்ஸ் என்ன இருக்குது? இங்கே 5 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ இது 5க்கு வந்து இந்த 1ங்கிறது தான் எதிர்பக்கம். ஏன்னா அது மட்டும் தானே பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதை இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே 2க்கு 6, 3க்கு 4, 5க்கு 1. ஓகேவா? அதாவது நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பேலன்ஸ் இங்கே தொங்கிட்டு இருக்குல்ல, ஸோ அது வந்து 1க்கு 1 எதிர்பக்கமாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு 3வது சம் பாருங்கள். இப்போ இந்த 1ஓட எதிர்பக்கம் என்னது? ஒரு கட்டம் விட்டு அடுத்து உள்ள 5. அதே இந்த 4ஓட எதிர்பக்கம்ங்கிறது ஒரு கட்டம் விட்டு அடுத்து உள்ள 3. சரிங்களா? அதாவது 1க்கு வந்து 5ங்கிறது எதிர்பக்கம், 4க்கு 3ங்கிறது எதிர்பக்கம். ஆல்ரெடி இந்த 4 நம்பரையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. மீது என்ன இருக்குது? இங்கே 2 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஸோ இது ரெண்டும் 1க்கு 1 எதிர்பக்கமாக இருக்கும். ஓகே, அப்போ 1க்கு 5ங்கிறது எதிர்பக்கம், 4க்கு 3ங்கிறது எதிர்பக்கம், 2க்கு 6ங்கிறது எதிர்பக்கம். இந்த மாதிரி தான் திறக்கப்பட்ட பகடையில் நம்ம எதிர்பக்கங்கிறது கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஒரு ஹோம்ஒர்க். ஸோ 5ஓட எதிர்பக்கம் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சி இதோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஒரு ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருக்கேன். இது வந்து செகண்ட் ஹோம்ஒர்க் சம். இது ரெண்டோட ஆன்சரையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 10வது சம், 10வது மாடல். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கொடுக்கப்பட்ட காகிதத்தை மடித்தால் கீழ்கண்ட எந்த கனசதுரத்தை உருவாக்க முடியாது? சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? உருவாக்க முடியாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு காகிதத்தில் இந்த மாதிரி வெட்டியிருக்காங்க. சரிங்களா? மொத்தமாக 6 பக்கம் இருக்குது. இந்த மாதிரி 6 பக்கம் இருந்துச்சுன்னா நம்ம இது என்ன பண்ணலாம்? ஒரு கனசதுரமாக நம்ம உருவாக்கலாம். சரியா? கனசதுரத்துக்கும் டோட்டல் 6 பக்கம் தானே. ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க? இந்த பக்கத்தை வச்சு இவங்க கொடுத்துருக்க இந்த பக்கங்களை வச்சு எந்த கனசதுரத்தை இவங்க கொடுத்துருக்க எந்த கனசதுரத்தை உருவாக்க முடியாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒன்றும் இல்லை, பகடையை தான் அப்படி சொல்லியிருக்காங்க கனசதுரம்னு சொல்லி. இதில் ஒரு 4 பகடை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 1 2 3 4. இதில் எந்த பகடையை வந்து அந்த காகிதத்தை வச்சு நம்ம உருவாக்க முடியாதுங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இங்கே கொடுத்துருக்காங்களே இதோட எதிர்பக்கத்தை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதை எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம எப்போதும் போல் இங்கே கொடுத்துருங்க பாருங்கள். இப்போ ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கட்டம் விட்டு 6ங்கிறது தான் இதோட எதிர்பக்கம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கட்டம் விட்டு 4ங்கிறது தான் இதோட எதிர்பக்கம். அதுக்கடுத்து 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கட்டம் விட்டு 8ங்கிறது தான் இதோட எதிர்பக்கம். அப்போ இதோட எதிர்பக்கங்கள் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எதிர்பக்கங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம்னா இப்போ அவங்க கொடுக்குற அந்த பகடையில் இங்கே இருக்க 3 நம்பருமே வந்து அருகிலுள்ள பக்கம் தான். சரிங்களா? இப்போ ஏங்கிறது வந்து இங்கே இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து 6ங்கிறது வரக்கூடாது. ஏன்னா 6ங்கிறது இதோட எதிர்பக்கம் தானே. எதிர்பக்கம்ங்கிறது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஓகேவா? ஏன்னா
இப்போ ஏங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட அருகில் உள்ள பக்கம் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த பகடையோட ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது. இப்போ ஏ எடுத்துட்டிங்கன்னா அந்த பகடையில் வந்து 6ங்கிறது இருக்கக்கூடாது. அதே மாதிரி 7 எடுத்திங்கன்னா அந்த பகடையில் 4ங்கிறது இருக்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் இதோட எதிர்ப்பக்கங்கள். அதே மாதிரி அந்த பகடையில் 3ங்கிறது இருந்துச்சுன்னா அதில் 8ங்கிறது இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம வந்து அந்த கனசதுரத்தை உருவாக்க முடியுமா முடியாதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அதை எழுதிக்கிறேன். ஸோ ஏக்கு 6, 7க்கு 4, 3க்கு 8. இப்போ ஏக்கு 6, 7க்கு 4, அடுத்து 3க்கு 8. ஓகே. ஸோ இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், ஏங்கிறது இருக்குது சரிங்களா? இப்போ ஏன்னா இங்கே வந்து 6ங்கிறது இருக்கக்கூடாதா? இப்போ 6ங்கிறது இல்லை. நெக்ஸ்ட்டு செக் பண்ணுங்கள். இப்போ 7ங்கிறது இருக்குது. இப்போ இங்கே 7 இருக்கா? 7க்கு 4ங்கிறது இருக்கக்கூடாதா? ஆனால் இங்கே 4ங்கிறது இருக்குது. ஓகேவா? இப்போ 7 இருந்துச்சுன்னா இந்த 4ங்கிறது எதிர்பக்கமாக தானே இருக்கணும். 4ங்கிறது இங்கே வந்து அடுத்துள்ள பக்கமாக இருக்குது. அப்போ இது வந்து தப்பு. அப்போ இந்த கனசதுரத்தை நம்மளால் உருவாக்க முடியாது. ஓகேவா? ஏன்னா 7ங்கிறது 4ஓட எதிர்பக்கம் தானே. அப்போ இங்கே வந்து அடுத்துள்ள பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போ செகண்ட் பகடையை பாருங்கள். இங்கே ஏ இருக்குது. ஸோ ஏ இருந்துச்சுன்னா 6ங்கிறது இருக்கக்கூடாதா? ஆனால் இங்கே 6ங்கிறது இருக்குது. ஏங்கிறது 6க்கு எதிர்பக்கம் தானே. ஆனால் இங்கே அடுத்துள்ள பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கனசதுரத்தையும் உருவாக்க முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஏ இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ இந்த கனசதுரத்தையும் நம்ம உருவாக்க முடியாது. அப்போ இதுவும் தப்பு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஏ இருக்குது, ஆனால் 6ங்கிறது இல்லை. ஓகேவா? அடுத்து 7 4 இருக்கா? 7 4ங்கிற நம்பரே இல்லை. அடுத்து இங்கே 3 இருக்குது. சரி, இங்கே 3 இருக்குது, ஆனால் இங்கே 8ங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆனால் 8ங்கிறது என்னது? இதோட எதிர்பக்கம். ஆனால் இதை அருகில் உள்ள பக்கத்தில் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கனசதுரத்தையும் உருவாக்க முடியாது. அப்போ ஏயும் 1ஐயும் உருவாக்க முடியாது, 2ஐயும் உருவாக்க முடியாது, 3ஐயும் உருவாக்க முடியாது, 4ஐயும் உருவாக்க முடியாது. ஓகேவா? இங்கே என்ன கேட்டிருக்காங்க? கீழ்கண்ட எந்த கனசதுரத்தை உருவாக்க முடியாதுன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த 4 கனசதுரத்தையும் உருவாக்க முடியாதா? இப்போ ஆப்ஷன் 1 2 3 4. சரிங்களா? இப்போ ஏங்கிறது தான் இதோட ஆன்சர். இப்போ இப்படி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இந்த எதிர்பக்கத்தை வச்சு நம்ம உருவாக்க முடியுமா முடியாதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சலாம். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். டைஸில் உள்ள எல்லா மாடலுமே நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ டோட்டலாகவே 2 டைப் தான். ஃபஸ்ட்டு டைப் 1ல் வந்து 2 பக்கங்கள் சேமாக இருக்கும். அடுத்து டைப் 2ல் வந்து ஒரு பக்கங்கள் சேமாக இருக்கும். அப்படி ஒரு பக்கம் சேமாக இருந்துச்சுன்னா கூட்டினா 7 வருமா வராதான்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ டைஸுங்கிறது கேட்டால் இந்த 10 மெத்தடில் தான் அவங்களால கேட்க முடியும். ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே. ஸோ இந்த 10 மெத்தடையும் நீங்கள் நோட்டில் தெளிவாக நோட்ஸ் எழுதிக்கோங்க. இதை திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா டைஸுங்கிற சாப்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். ஓகேவா? ஸோ டைஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி லாஜிக்கல் டிசைனிங்கில் வந்து ஒரு 3 டாபிக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆப்டிடியூட் டாப்பிக்கில் வந்து டைம் அண்ட் ஒர்க் அண்ட் எல்சிஎம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளோட டெலிகிராம் சேனல் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களை மாதிரி படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.